லோகேஷ் கனகராஜ் இவர் தான் தமிழ் சினிமாவுடைய மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வாங்கியிருந்தாப்புல. என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், அவருடைய மிகப்பெரிய ஃபேன். லாஸ்டா அவருடைய படத்தை பார்த்து அவர் வெறுத்து அவர் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருந்தேன். நீங்க எல்லாரும் அதை பார்த்துருந்தீங்க. ஏன்னா நான் கூலி திரைப்படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன். அவர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வர்றதுனால போடுறா வேற மாறுறா அப்படின்ற மாதிரிலாம் நான் என்னென்னமோ இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அவருமே தமிழ் சினிமால 2, 3 இட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா வழக்கமான எல்லா டைரக்டர் மாதிரி மாறிட்டாரு அப்படின்றது அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. சரி, அவருடைய டைரக்ஷன்ல வந்துச்சு, படமும் பெருசா போல. மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளிவந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி பெற்ற ஒரு திரைப்படமா கூலி திரைப்படம் மாறிடுச்சு. வாங்கி ரிலீஸ் பண்ண யாருக்குமே அந்த படம் லாபத்தை கொடுக்கல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ரிசல்ட்டை கொடுத்த ஒரு திரைப்படம். சரி, அதுக்கடுத்து என்ன அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். கைதி 2 தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்திருந்தது. நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினி கமல் இவங்க 2 பேரும் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி, அந்த படத்தை தான் அவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியுமே சொன்னாங்க. ஆனா இப்போதைக்கு அதெல்லாம் கிடையாதாமா. கைதி 2 தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறதில்ல. அப்ப யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பீங்க. அதை பத்தி நான் லேட்டரா சொல்றேன். சரி, இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அருண் மாதேஸ்வரன் அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படத்துல ஹீரோவா பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நம்ம அந்த லோகேஷ் கனகராஜை பார்க்க போறோம். அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல நம்ம லோகேஷ் கண்டிப்பா பயங்கரமா இருக்க போகுது. ஏன்னா ரத்த கலவையோட எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். அவருடைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ராக்கி, சாணிக் ஆயுதம் 2மே பயங்கரமான திரைப்படம். லாஸ்டா வெளியே வந்த கேப்டன் மில்லர் தான் எதுக்குடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜை ஹீரோவா வச்சு அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜை இப்போ ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். அது கூடிய விரைவில் 2026 சம்மருக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மட்டும் இல்லாம லோகேஷ் டைரக்ஷன்ல அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைதி 2 தான் அவர் ஸ்டார்ட் பண்ண போறாப்புல. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஒர்க்கும் முடிச்சு கூடிய விரைவில் படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.